இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு அனல் மூட்டும் அக்கினி அபிஷேகம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு பல ஆலோசனைகளை அந்த நிருபத்தில் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பார். தீமோத்தேயு எப்படி நடக்க வேண்டும், ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும், வேதத்தின் ரகசியங்கள் என்ன இருக்கிறது, எல்லாவற்றையும் வந்து தீமோத்தேயுவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதுல ஒன்றுதான், நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று அபிஷேகத்தை குறித்து சொல்லுகிறார். தேவ வரம் என்று சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், லூக்கா 12:49 பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது எப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அக்கினி நமக்குள் பற்றி எரிகிற அனுபவம் இருக்க வேண்டும். என இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அபிஷேகங்கிறது ராஜரீக அக்கினி அபிஷேகம். நீங்களும் நானும் அந்த அபிஷேகத்தை பெறதான் இயேசுவும் விரும்புகிறார். இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி. இயேசுவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியா, அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலை. அப்படின்னா வேதத்தை எடுத்து நம்ம வாசித்தா ஒபதியாவின் புஸ்தகம் முதல் ஒரே ஒரு அதிகாரம் தான், அதுல 18வது வசனத்துல யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவன் கொடுத்திருந்தார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாக இருக்கிறாரா? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ராஜரீக அக்கினி அபிஷேகம் என்று சொன்னேன், வெறும் அக்கினி மாத்திரம் இல்லை, அவருக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் ராஜாவின் அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம். சங்கீத புஸ்தகம் 2வது சங்கீதம் 6வது வசனம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். எப்போ அபிஷேகித்தாரா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம்
23வது வசனம். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பூமி உண்டாகிறதுக்கு முன்னாலே அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அது எப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னாரே. ஏன் நமக்கு அந்த அபிஷேகம் வேணும்னு விரும்புகிறார்னா, நாமளும் அவருடைய சமூகத்தில் ராஜாவாக தான் இருக்க போகிறோமா. அதற்காக தான் அவர் நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். எதற்காக? அவருடைய இரத்தத்தினால் நம்மளை மீட்டார்னா, அவரோடு கூட நம்ம இருக்கக்கூட நாம ராஜாவும் ஆசாரியனுமாய் இருக்கும்படியாக தான். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. எதற்காக நம்மளை அவருடைய ரத்தத்தினால மீட்டு கொண்டாரா? வாசிப்போம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளவும் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அப்ப நமக்கும் அந்த அபிஷேகம் வேணும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதனாலதான் ராஜரீக அக்னி அபிஷேகம் சொல்றேன். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்னியம், அதன் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையின் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் நமக்குள்ள வரும் பொழுது நீ பற்றி எரிய வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் மோசேக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்தரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியும் என்று சொல்லுகிறார். அதற்காக தான் உபதியா 18 வேதம் சொல்லு, யாக்கோபின் வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பின் வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் அபிஷேகிப்பார். எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக அபிஷேகிப்பார் என்று அல்ல. நல்ல கவனிங்க. ஒரு சிலருக்கு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அபிஷேகிப்பார். ஒரு சிலர் தலையில கை வச்சது உடனே அபிஷேகிப்பார். ஒரு சிலர் ஜெபத்தில் இருக்கும் பொழுதே அபிஷேகிப்பார். ஒரு சிலரை காத்திருக்கும் பொழுது அபிஷேகிப்பார். டிஃபரண்ட் மெத்தட் ஆஃப் அனாயிண்டிங், நாட் டிஃபரண்ட் அனாயிண்டிங், டிஃபரண்ட் மெத்தட் ஆஃப் அனாயிண்டிங். ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவை அவர் எப்பொழுது அபிஷேகித்தாரு? ஞானஸ்நானம் எடுக்கும்போது தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம்
21, 22. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் நல்ல கவனி, ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். அநேகருக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அபிஷேகிக்கப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆதியில் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு அதை சொல்லுவான். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 37, 38 வசனங்கள். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அது அபிஷேகத்தை சொல்லுகிறார். ஞானஸ்தானம் பெறு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற. சிலர் இந்த ஞானஸ்தானத்தை தட்டி கழிச்சு அபிஷேகமே பெறாம பெறுவாங்க. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கைகளை வைத்துதான் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். நல்ல கவனிங்க, கையை வச்சுட்டு சொல்றான், நீ பார்வை அடைய முடிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் அனனியா மூலமாக அவன் கையை வைத்த பொழுது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். கையை வச்ச உடனே அந்த அபிஷேகம் இறங்கும். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 6வது வசனம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். கைகளை வைத்த உடனே அநேக காத்திருப்பு கூட்டத்துல அபிஷேகத்தை படுவாங்க. பல பெந்தைகோஸ்தே சபைகள்ல சனிக்கிழமை சாயந்தரம் காத்திருப்பு கூட்டம் வைப்பாங்க. டேரி மீட்டிங்னு சொல்லுவாங்க. ஒன்லி அபிஷேகத்துக்காக தான். அந்த காத்திருப்பு கூட்டத்தில் அபிஷேகிப்பாங்க. அப்படி ஆண்டவர் சீஷர்களை காத்திருக்க சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். அன்றையும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திரு, இதற்காக காத்திருன்னு சொல்றாரு. எனக்கு ஆண்டவர் எப்படி அபிஷேகம் கொடுத்தார் தெரியுமா? என் வீட்டில் என் பிரேயர் ரூம்ல நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது அக்கினி இறங்கிடுச்சு, அடிச்சு தூக்கி வீசிச்சு, முட்டெல்லாம் பெஞ்சு போச்சு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அபிஷேகிக்கிற முறை வித்தியாசமாக இருக்கும்.
இப்படித்தான் அபிஷேகிக்கணும்லாம் இருக்காது. ஆனால் எப்படி அபிஷேகிக்கப்பட்டாலும் சரி, அனல் மூட்டுகிற அனுபவம் இருக்க வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அபிஷேகம் அவிந்து போய்விடக்கூடாது. அதை தான் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிறான் பவுல். பொதுவாக தீமோத்தேயுக்கு அநேக ஆலோசனைகள் கொடுப்பான். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அவன் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி உபத்திரவத்தை சகிக்க வேண்டும். மூப்பர்கள் உன் மேல கையை வச்ச பொழுது உனக்கு வந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து அசதியா இருந்துறாத. அதை நினைச்சுக்கிட்டே இரு, அதுல தேர்னா ஆலோசனை கொடுக்கிறான். ஒவ்வொரு காரியமாக நீ தேவனுடைய கிருபையில பலப்படுப்பா. அந்த கிருபையில பலப்படுகிறதை குறித்து சொல்வான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. நான் கிருபையை பெற்றுட்டேன் உடனே அதிலே போயிடாத. being strengthened in the grace of the Lord. அவனுக்கு ஊழியக்காரன் எப்படி இருக்கணுங்கிற ஆலோசனையை கொடுக்கிறான். 24வது வசனம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல். நல்லா கவனிங்க. யாரு ஊழியக்காரன்? நீ ஊழியக்காரன் ஆகிறதுக்கு முன்னால நீ எப்படினாலும் சண்டை போடு. ஆனா ஊழியத்துக்குன்னு ஒன்று அபிஷேகித்தாரா, அழைச்சிட்டாரா? அப்படி அழைச்சதுக்கு அப்புறம் நீ இயேசுவை போல் மாறிதாகணும். அதனாலதான் கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும். யாரு என்ன பேசினாலும் சகிச்சிட்டு போ. கிரிட்டிசிசம் உண்டு, கமெண்ட்ஸ் உண்டு. நல்லா கவனிச்சுக்கல வேணாம். தீமையா பேசிட்டாலே நீ சந்தோஷப்படு. உன்னை திட்டானா சந்தோஷப்படு. அதான் சொல்றான், தீமையை சகிக்கிறவனுமா இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும், பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். சாந்தமாய் உபதேசி. ஒவ்வொரு காரியமும் சொல்லிக் கொடுப்பான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த பொழுது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. எப்பொழுதுமே தீர்க்க தரிசனம் மூலமா உனக்கு தேவன் சொல்லுகிற காரியங்களை ஒரு நாளும் மறந்துடாத. அவன் சொல்லுகிறான், வாசிப்போம். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனம் வச்சிருப்பாரு. உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அதை தீர்க்க தரிசனத்துல சொல்லுவார். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு ஊழியக்காரர்கிட்ட போயிருந்தா எனக்கு அவர் தீர்க்க தரிசனம் கூட தெரியாது. நான் தீர்க்க தரிசனத்தை கேட்டதும் கிடையாது. அவர் தீர்க்க தரிசனம் சொன்னாரு. என்னை குறித்து தேவன் வைத்திருந்த அத்தனை திட்டத்தையும் தீர்க்க தரிசனம் சொன்னார். 35 ஆண்டுக்கு முன்னாக, 35 இயர்ஸ்க்கு முன்னால என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார் தெரியுமா? என்னை குறித்த சகல தரிசனத்தையும் சொல்றார். மந்திரம் அழியுங்கிறார், பிசாசுகள் ஓடுங்கிறார், குருடம் பாப்பாங்கிறார்,
செவிடன் கேட்பாங்கிறார். செத்தவன் எந்திரிப்பான். நம்ப முடியுமா? செத்தவன் எந்திரிப்பான். சப்பானிகள் நடப்பாங்க. வரிசையா சொல்லிட்டு போறார். அப்படியே வீட்டுக்கு வந்தேன். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுவேன். ஆண்டவரே, என்னை குறித்து இவ்வளவு திட்டம் வச்சிருக்கிறீரே, அதுக்கு என்ன தகுதிப்படுத்தும், அதுக்கு என்ன தகுதிப்படுத்தும். அந்த தகுதிப்படுத்தும் நான் சொல்லி ஜெபிக்கும் பொழுதுதான் நான் எப்படி நடக்க வேணும்னு கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அவருடைய சத்தத்தை கேட்டு நான் எப்படியெல்லாம் உண்மையா இருக்கணும், எப்படியெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும், எப்படி வேதத்தை வாசிக்கணும், சகலத்தை எந்த மனுஷனும் சொல்லிக் கொடுக்கல. ஆவிக்குரிய சபைக்கு தான் போனேன். அங்கெல்லாம் கத்துக்கிட்டேன்னு நினைக்காதீங்க. டைரக்ட் அவர் சொன்ன அத்தனை காரியமும் நடந்தது. செத்தவன் எழுந்திருக்கிறான். எங்க கேசட்ல கூட போட்டிருக்கிறோம். இதே ஊழியத்துல குருடன் பார்த்திருக்கிறான், செத்தவன் எழுந்திருக்கிறான், செவிடன் காது திறக்கப்பட்டிருக்குது, சப்பு நடக்க முடியாதவங்க நடந்திருக்கிறாங்க, மந்திர சூனியங்களை கர்த்தர் அழித்திருக்கிறார், ஒரு வார்த்தை விழுந்து போகவில்லை. அதை தான் சொல்லுகிறான். மூப்பராகிய சங்கத்தர்வம் மீது கையில வைத்த பொழுது அவங்க சொன்ன தீர்க்க தரிசனத்தை மறந்துடாத. அதை ஞாபகத்தில் வச்சு அதுல தேரு. உன்னை குறித்து 1000 தரிசனம் வைப்பாரு. அதுக்கு உன்னை பக்குவப்படுத்தினாதான் நீ மேல வர முடியும். உன்னை குறித்த தரிசனம் நிறைவேறும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பை குறித்து ஒரு தரிசனம் வைத்தாரு. நல்லா கவனிங்க. அந்த தரிசனத்தை சொப்பனத்தை சொல்லி போட்டான். குடும்பம் பகைச்சுது. உலகம் பொய்க்குற்ற சொல்லி சிறைச்சாலையில அவனை தள்ளிச்சுது. யார் யாரெல்லாமோ அவனுக்கு விரோதமாக என்னெல்லாமோ செய்தார்கள். எல்லா பாடுகளுக்குள்ளேயும் போனா. எந்த பாடுல போனாலும் அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் மட்டும் அவனை விட்டு போகல. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவாவியை பெற்ற எங்கிருந்து அவனை கூட்டிட்டு இருந்தாங்க? சிறைச்சாலையில இருந்த ஐயா, பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு எந்த பாடுகள்ல போனாலும் உன் அபிஷேகத்தை மாத்திரம் இழந்துடாத. உன் அபிஷேகத்தை விட்டுறாதீங்க. அது அனல் முட்டி எறிய வேண்டும். நல்லா கவனிங்க. உன் இறுதித்துக்குள்ள ஒரு மேட்டிமை வருதா, உன் அபிஷேகம் அணையும். பொறாம வருதா, அபிஷேகம் அணையும். பாவத்தில் போறியா, அபிஷேகம் அணையும். சின்ன காரியத்துக்கும் கோபப்படுகிறியா, அபிஷேகம் அணையும். குதிச்சுக்கிட்டு கிடக்கிறது பேர் அபிஷேகம் நினைச்சிடாதீங்க. உருண்டு பிறண்டு கிடக்கிறது பேர் அபிஷேகம் நினைச்சிடாதீங்க. அபிஷேகம்னா உனக்குள்ள பற்றி எறிய வேண்டும். உனக்குள்ள பற்றி எறிய வேண்டும். அதுதான் அபிஷேகம். அவன் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அபிஷேகத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். நீ பெற்ற அபிஷேகம் அனல் மூட்டப்பட வேண்டும். நீ அனல்ல இழந்துட்டியா, பின்மாற்றத்தில் போயிருவ. எந்த முறையில உனக்குள்ள அக்கினி வருதுன்னு உனக்கு தெரியவே தெரியாது. ஒரு பகுதியை வாசிப்புமே. வெளிப்படுத்தின விசேஷம்
2வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு சகிப்புத்தன்மை உண்டு, உனக்கு பொறுமை உண்டு. என் நாமத்தின் நிமித்தம் நீ எங்கெங்க இல்லாம ஓடி 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 போயிருக்கிற. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டு. ஏன் ஆதி அன்பு போச்சு? அனல் இல்லைன்னு அர்த்தம். நல்லா கவனிக்க வேண்டாம். அனல் உன்னை விட்டு போயிருச்சுதான் நீ பின்மாற்றத்துக்குள்ள போயிருவீங்க. அதை எப்படின்னு சொல்லி விளக்கி சொல்லுகிற லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஆண்டவர் பிரசங்கம் பண்ண போகிறாரு. அவர் சாதாரணமாகவே அபிஷேகத்துல நிறைஞ்சிருக்கிற மனுஷன். அவர் பிரசங்கம் பண்றதா எப்படிப்பட்ட அபிஷேகம் அவருக்குள்ள இருக்கும் தெரியுமா? அது யாருக்கும் தெரியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 34வது வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அபிஷேகத்துல ஃபுல்லா நிறைந்திருப்பார். இப்போ ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது லூக்கா 5ல் கெனேசரத்து கடலில் நின்றபோது திரளான ஜனங்கள் வசனத்தை கேட்கும்படி கூடிட்டாங்க. அவர் எங்க போனாலும் கூட்டம் தான். அவருக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் அது. அவரை சுத்தி ஒரு கூட்டம், எங்க கூட்டம் வந்தாலும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். வாசிப்போம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அந்த மீன் பிடிக்கிற படகுக்காரனுக்கு ஒரு மீன் கூட ஆகப்படல, வெறுமையா வலைகளை அலசிக்கிட்டு இருக்காங்க. வாசிப்போம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அது சீமோனுடையது, எம்டி போட். அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அந்த படகுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்றாரு. படகு அபிஷேகத்தில் இருக்குது. நல்லா கவனிங்க. வாசிப்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒன்று கூட அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்த படகுல போறான். இப்ப அந்த படகு எம்டி படகு இல்ல, அதுக்கு முன்னாலதான் எம்டி படகு. இப்ப அது அபிஷேகிக்கப்பட்ட படகு. அந்த படகுல நின்றுட்டு தான் பேதுரு மீன் பிடிக்கிறான். அந்த படகுல இருந்த அபிஷேகத்தின் மகிமை. வாசிப்போம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அதுதான் அந்த படகுடைய அபிஷேகம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்ப மீனை பிடிப்பா. வாசிப்போம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். என்னை விட்டு போயிரு ஆண்டவரே. ஏன் இப்படி சொன்னானா? வாசிப்போம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம்
அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அந்தபடியே அவங்க ஆச்சரியமாகி போச்சு. அவன் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. 2 படகு மற்ற படகும் வந்து நிரம்பத்தக்கதான மீனை பார்த்ததே கிடையாது. இப்ப சீமோனுக்குள்ளும் இந்த படகுல இந்த அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. வாசிப்போம். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாயிருப்பாய். மோசேய முச்செடியில எரிகிற அக்கினியில தான் பேசினாரு. அந்த அக்கினி தான் மோசைக்குள்ள பத்தி எரிஞ்சது. யோசுவாவுக்கு கையை வச்சது மாதிரி யாரையும் கையை வைக்க சொல்லல. அந்த அக்கினியில் நின்று பேசும் பொழுதே மோசைக்குள்ள அந்த அக்கினி இறங்கிருச்சு. அதே மாதிரி இங்க பேதுருவுக்கு இந்த போட்டில் அபிஷேகம் அவனுக்குள்ள இறங்குது. வாசிப்போம். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எப்படி போக முடிஞ்சது? நல்லா கவனிங்க. அந்த படகுல இருக்கிற அபிஷேகம், அந்த அபிஷேகம் பேதுருடைய லைஃப மாத்திருச்சு. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னால போறா பார்த்தீங்களா? அது பேருதான் ஆதி அன்பு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்ப பேதுரு அப்படியே தலையில மாதிரி ஆண்டவர், குடும்பம் வேண்டாம், கோத்திரம் வேண்டாம், பணம் வேண்டாம், மீன் பிடிக்கிற தொழில் வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னால வந்து விட்டார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஆண்டவர் அவனை கூட்டிட்டு போகிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 59-60. கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். எது கடினமான உபதேசம்? அவருடைய மாமிசத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசிக்கிற சத்தியத்தை சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம திருவிருந்தில பங்கு பெறுற காரியத்தை சொல்லுகிறார். அது கடினமான உபதேசம். இதை யாரு கேட்பாருன்னு சொல்றேன். 66வது வசனத்திலிருந்து. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அநேகர் பின்வாங்கிட்டான். வாசிப்போம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். நல்லா கவனிங்க. இயேசு மீது வைராக்கியம், இயேசு மீது பற்று இந்த பேதுருவுக்கு. அந்த ஆதி அன்புள்ள உள்ளுக்குள்ள இருக்கிறான். அவர் மீது இருந்த அன்பு குறையல. ஒரு நாள் வந்தது, பேதுருடைய ஜெபம் எல்லாமே போய்விட்டது. மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 37வது 38வது வசனம். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? ஆண்டவர் கூட ஜெபிச்சுட்டு இருந்தவன் தான். மருவ மலையில போய் அவரோடு கூட ஜெபம் பண்ணவன் தான். நீங்க லூக்கா 9:18, லூக்கா 9:28 எடுத்து வாசித்து பாருங்க. அவரோடு கூட போய் ஜெபித்து கொண்டிருந்தவன் தான். ஜெபம் போயிருச்சு, தூங்க ஆரம்பிச்சிட்டான். நீ என்னைக்கு தூங்குறியோ அனல் போய்விடும்.
நல்லா கவனிக்க வேண்டும். அனல் ஒன்றை விட்டு போயிட்டீன்னா ஆதி அன்பும் போயிடும். நல்லா கவனிக்க வேண்டும். அனல் போய்விட்டது. தூங்குறியாப்பா? வாசிப்போம். நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். மாமிசத்துக்கு இடம் கொடுக்காதப்பா. நல்லா கவனிங்க. மாமிசத்துக்கு இடம் கொடுக்காதங்கிறார். தூக்கத்துல போயிட்டான். 66வது வசனத்தில் இருந்து, அத்தருணத்திலே பேதுரு கீழே அரமனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நஸ்தனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து. ஏன் மறுதலிச்சா? அனல் இல்லையா? ஜபம் போயிருச்சு ஐயா. அனல் போயிட்டாலே ஜபம் இருக்காது. ஜபம் இல்லைன்னா அனலும் போயிடும். 3 தடவை மதுரிச்சு ஆண்டவர் சபிக்கவே செஞ்சிருவான். 71வது வசனம். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். நல்லா கவனிச்சுக்கிறேங்க. பின்மாற்றத்துக்குள் வர ஆரம்பிச்சிட்டான். யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால், யூதர்களுக்கு பயந்த, என்னைக்கு உனக்குள்ள பயம் வந்துட்டு நீ அனலை இழந்துட்டேன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. என்னைக்கு உனக்கு பயம் வந்துருச்சுதா, நீ அனலை நீ இழந்து விட்டாய். உனக்குள்ள அக்கினி பற்றி எறிய வேண்டும். அபிஷேகம் உனக்குள்ள அக்கினியாக இருக்க வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அக்கினியை போட வந்தேங்கிறாரு. லூக்கா 3:16 யோவான் சாணம் சொல்லுகிறான், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். என இயேசுவே அக்கினியா இருக்கிறவர். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பயம், பயந்த யூதர்களுக்கு பயந்ததுனால கதவை போட்டிட்டு உள்ள கிடக்கிறானுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். நல்லா கவனிங்க. ஆதி அன்பு பயிற்சி. இயேசுவை மறந்துட்டான். அவர் அன்பை மறந்துட்டான். ஜபம் போச்சு. பழையபடி அந்த மீன் பிடிக்கிறதுல இருந்துதான் இழுத்து கொண்டு வந்தார். பழைய தொழிலுக்கு போய்விட்டான். வாசிப்போம். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. நல்லா கவனிங்க. அக்கினி படகுல ஏறுனா மீன் அவனால இழுக்கவே முடியல. இன்னைக்கு வெறும் படகுல போறான், மீனே ஆப்படல. நல்லா கவனிக்க வேண்டும். ஆதி அன்புன்னா என்ன நாம தெரிந்து கொள்ள வேண்டும். பழையபடியும் மீன் பிடிக்கிறதுல போயிட்டான். வாசிப்போம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அதுதான் அவருடைய அன்பு. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்துன்னு சொன்னாரு. அதுக்கு தான் வந்து நிற்கிறாரு. அதுக்கு தான் வந்து நிற்கிறாரு.
வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஒன்றுமே இல்லை. 9வது வசனம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கரி நெருப்பு ஏன் போடுகிறாரு? அங்க அனல் இல்ல, அங்க சூடு இல்ல. ஐயா 5 அப்பத்தையும் 2 மீனையும் வேகவா வச்சாரு. அது ஜெபம் பண்ணாரு, 5000 பேருக்கு கொடுத்தாரு. இதையும் ஆசீர்வதித்து கொடுக்கணுமே, ஏன் கரி நெருப்பு போடுறாரு? இன்னைக்கு அவன் அனல் இல்லை, அனல் உண்டாக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறான். 12வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரண்டு சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவரும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. ஒருவனும் கேட்கல. அவர் பரத்துக்கு போறதுக்கு முன்னால, அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்னால சீசர்கள் என்ன சொல்லிட்டு போனாரு? லூக்கா 24வது அதிகாரம் 49-50. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் வெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எங்கேயும் போயிராத. Until you receive the power from above. உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்படும், எங்கேயும் போயிராத. வாசிப்போம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். நல்லா கவனித்துக்கொடுங்க. போயிட்டாரு, காத்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல முதல் 4 வசனத்தை வாசித்தீங்கன்னா காத்திருக்கிறாங்க. அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் வந்து இறங்குகிறது. எல்லாம் அபிஷேகத்துல நிறைகிறான். அப்போஸ்தலர் 2:13 ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:14 பேதுரு எந்திரிச்சு நின்று பேச ஆரம்பிக்கிறான். அப்போஸ்தலர் 2:17 இந்த யோவேல் தீர்க்கதரிசி மூலமா எழுதப்பட்ட வாக்கியம் நிறைவேறுதுன்னு சொல்லி இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட அபிஷேகத்துக்குள்ளாக இவர்களை நடத்தினார் சொல்லி இயேசுவை சொல்லிட்டு நாங்கள் அதற்கு சாட்சிகளா இருக்கோம்னு சொல்றான். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 36 இருந்து 38 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே தேவன் ஆண்டவர் கிறிஸ்துவம் ஆக்கினார் சொல்றார். இருதயத்துல குத்தப்படுறாங்க. சகோதரி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்க மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்க, பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீங்கிறான். 3000 பேர் ஞானஸ்நானம் பெறுகிறாங்க, ரட்சிக்கப்படுகிறாங்க, சபையில சேர்த்து கொள்ளப்படுகிறாங்க. 3000 பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாறுகிறாங்க. அப்பம் பிற்குதலிலும் ஜபம் பண்ணுகிறதிலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 2:42 எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இப்ப எப்படி இவன் இப்படி மாறினா, எபிரேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஊழியக்காரங்கள் அக்னி ஜுவாலையா? ஊழியக்காரனா நீ அக்னியா தான் இருக்கணும். நீ ஊழியக்காரனா நீ அக்னி ஜுவாலையாகத்தான் இருக்க வேண்டும். இப்ப அக்னி பிரசங்கம் தான் அங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் 3000 பேர் வர்றாங்க. அதுக்கப்புறம் நடக்க முடியாதவனை நடக்க வைக்கிறான். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம்
ஜப வேலையாகிய அந்த நேரத்தில் ஆலயத்துக்கு போகிறான், சப்பானியை எழுப்பி நடக்க வைக்கிறான். இந்த அற்புதம்லாம் எப்படி ஐயா நடந்ததுன்னு அவனோட கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து, மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேத பாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டங்கூடி அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். எந்த வல்லமையினால, நல்ல கவனிங்க, எந்த நாமத்தினால இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அக்கினி உள்ள கிடக்கு. இப்ப பரிசுத்த ஆவியில நிறைந்து பேசுகிறான். அவன் சொன்ன பதில அவங்க கேட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? 13வது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அன்னைக்கு பயந்தான். இன்னைக்கு அவனுக்குள்ள ஒரு அக்கினி, இன்னைக்கு அவனுக்குள்ள ஒரு அனல். 17வது வசனத்தில் இருந்து, ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நல்ல கவனிங்க, எப்படி தைரியம் வந்துச்சு. யூதருக்கு பயந்து தான் அங்க உள்ளவே கிடந்தான். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல கை வச்சதுனால நீ பெற்ற தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. அப்படின்னா how to increase the anointing. நல்லா கவனிங்க, how to increase the anointing. உன் எலும்புல அபிஷேகம் இருக்கணும், உன் ரத்தத்துல அபிஷேகம் இருக்கணும், உன் இருதயத்துக்குள்ள அபிஷேகம் கொழுந்து விட்டு எறியணும், உன் பார்வையில் அபிஷேகம் இருக்கணும். 1000 மந்திரவாதி உனக்கு மந்திரம் செஞ்சாலும் உன் பக்கத்துல வர முடியும். நல்ல கவனிங்க, எத்தனை பேர் மந்திரம் செஞ்சாலும் சரி உன் பக்கத்தில் நெருங்க முடியாது. ஒவ்வொரு மதியமும் எத்தனை மந்திர சூனியங்களுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் மந்திரம் செய்வான் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற அக்கினி உன் வீட்டை சுத்திலும் இருக்கும். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் உள்ள வந்துட்டாரா? நீ அக்கினியாக தான் இருப்ப, உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலா தான் இருப்ப. நான் எங்க போனாலும் நான் தனியா போவேன்னு நினைக்காதீங்க, என் கூட கர்த்தர் வந்து கொண்டே இருப்பாருயா. இது சாதாரண ஊழியம் இல்லை. பல ஆயிரம் மக்களுக்கு மந்திர சூனியத்துல விடுதலை கொடுக்கிற ஒரு ஊழியம். அல்லேலூயா. அப்படின்னா அனல் மூட்டுகிறதுனா எப்படி எப்படி எனக்கு இந்த அபிஷேகம் கூடிச்சு, நான் எப்படி நடந்தேன், இந்த அக்கினி எப்படி இப்படிப்பட்ட அக்கினியை கொடுத்தாரு,
இதுக்கு நான் என்ன செய்யணும்னு கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார். இந்த அக்கினி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார். மந்திரவாதிகளுடைய மந்திரம் என்னை தொடக்கூடாதுன்னா நான் எப்படி நடக்கணும்னு எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தார். வேதம் என்ன சொல்லுகிறது? உனக்குள்ள அக்கினி பற்றி எரிய வேண்டுமானால், நீ பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டுமானால், உன் ஜெபத்துக்கு அக்கினி இருக்க வேண்டுமானால் எப்படி நடக்கணும்? வேதம் என்ன சொல்லு? இது எல்லாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எடுப்போம். ஒருத்தர் மிஸ் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா.